ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கை ஓவர்லாக் பண்ணாமல் பிசுறு இல்லாமல் எப்படி கையை ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ப்ராப்பராக ஒரு கை லைனிங் கிளாத் கை துணி ரெண்டையுமே அழகாக நீட்டாக கட் பண்ணி சரியான அளவில் வச்சு கட் பண்ணி முன்கை பின்கையெல்லாம் குடஞ்சி எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் முன்கையெல்லாம் வெட்டி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். நேராக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க, கீழே வைங்க. அடுத்தது ப்ளவுஸ் துணியை எடுங்க, இதை மேலே வைங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் எல்லாத்துலேயுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இதில் சென்டர் இது, இதில் சென்டர் இது. இந்த சென்டர் பகுதி இந்த ஷோல்டரில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கை பகுதியிலையும் இந்த சென்டர் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். மூணுமே இப்படி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க. எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆம்கோல் வருதோ அந்த அளவுக்கு மட்டும் இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக வைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு வராது, நீங்கள் தைக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே நம்ம சப்போஸ் சம்டைம்ஸ் ப்ளவுஸ் ஜாஸ்தியாகவோ ஆம்கோல் அளவு ஜாஸ்தியாகவோ இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா வரும், இருந்துட்டு போகுது, அது பரவாயில்ல உங்களுக்கு. நம்ம இப்போது ஜாயின் பண்ண ஆரம்பிப்போம். கீழே லைனிங் கிளாத் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. கீழே லைனிங் கிளாத் இருக்குது, நடுவில் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது, மேலே கை கிளாத் இருக்குது. சரிங்களா? இப்படியே வச்சு உங்களுக்கு மூணு ஒன்றா தைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கையை வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு தைங்க. உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அழகாக பிசுறு இல்லாமல் நீட்டாக காட்டன் ப்ளவுஸை ஓவர்லாக் இல்லாமையே பிசுறு இல்லாமல் தைக்கலாம். இந்த மாதிரியே தைச்சிட்டு வாங்க. இழுத்து பிடிக்காமல் வைங்க. அப்படி தைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இழுத்து பிடிச்சிடாதீங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பின்பக்கமாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத பின்பக்கம் வச்சுருங்க. இப்படியே தைச்சிட்டு வர்றேன் நான். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, அப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல், அப்புறம் கை மெட்டீரியல். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தைச்சிட்டு வாங்க. அடுத்தது இது இழுத்து பிடிக்காமல் தைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சாச்சு நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கையை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் கீழே அப்படின்றத கை இந்த மாதிரி தைக்கும்போது எப்போவுமே கீழ்ப்பகுதியை அதுக்கப்புறமா அந்த கையை தைச்சதுக்கப்புறமா தைங்க, முதல்லையே தைக்க வேண்டாம். இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இதை இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்திங்கன்னா பார்த்தா இந்த இடம் உங்களுக்கு பிசுரே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும் உள் பக்கத்தில். சரிங்களா? வெளிப்பக்கம் இப்படி எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு கை இருக்கு இல்லையா, அடுத்த கை தைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அளவு அதே அளவு இருக்கணும். அது கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த கை தைச்சிருக்கிற அளவு எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக இதிலேருந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடம் வருது, இதில் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இந்த அளவு தான் இந்த கையும் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கை மேலேயும் இன்னொரு கை கீழேயும் அந்த மாதிரி அளவுகள் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த கை எப்படி தைச்சிருக்கீங்கிறத பார்த்துட்டு அந்த அளவு வச்சு அந்த கரெக்டாக வெட்டிடுங்க, தைங்க, சரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடம் இல்லைங்களா, இந்த இடத்துல அப்படியே தைச்சிட்டு வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேயும் எல்லாம் கரெக்டாக நீவி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா நீவி விட்டுக்கோங்க. எல்லாம் நீவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு. இப்படி வச்சு இப்படியே தைச்சிட்டு வாங்க. கீழே மடச்சி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு பிசுறுகள் நீங்கள் எடுத்துகிட்டு ஓவர்லாக் கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. இந்த நல்லா குத்துற மாதிரியான துணிகளையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தைக்கலாம். குத்தாது உங்களுக்கு. சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போனால் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்களா? இப்போ இது வருது இல்லையா? இந்த இடத்தோட தான் நம்ம மடிக்கணும். அதுக்கு தான் நான் இதே அளவு மடிச்சிருக்கேன். இதுவே கொஞ்சம் அளவு ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நான் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டையாக மடிச்சிருப்பேன். சரிங்களா? இப்போது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிட்டே வாங்க. துணியை உள்ள வெளியில் ரொம்ப நீளமாகவும் விட்டுடாதீங்க, நடுவில் சுருக்காகவும் விட்டுடாதீங்க. நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கை வந்து உட்காரும். இப்போது இது மேலே நம்ம இன்னொரு தையல் போட்டுருவோம். இந்த ஓரத்தில் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம். அடுத்தது இந்த பக்கமாக இன்னொரு தையல் போட்டுட்டு அப்படியே கரெக்டாக எஜ்லேயே தைச்சிடுவாங்க. இந்த பிசுறுகள் எல்லாம் நூல் வந்ததுனால வர்ற பிசுறுகளை கைக்கு கை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நம்ம கையை வந்துட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உள்ள உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு இல்லாமல் நீட்டான அழகான ஒரு ஃபினிஷிங் வந்துருச்சு. இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் மேலே கீழே வராது. நம்ம கரெக்டான அளவு தான் கட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே உங்களுக்கு வராது. சரியான அளவில் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாருமே இது ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.